புதிதாக வைரஸ் பாதிப்புகள் ஏற்பட்டு மனிதர் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் 2020 பரவிய கொரோனா பெருந்தொற்றின் சுவடுகளை நாம் மறக்கவே முடியாது. பல லட்சம் உயிர்கள் இந்த கொரோனாவால் பலியாகின. ஏராளமானோர் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தனர். அதன் பிறகு கொரோனா பல உருமாறி மீண்டும் தாக்கிக் கொண்டே இருக்கிறது. இருப்பினும் முதல் கொரோனாவுக்கு பின் வந்த அடுத்த கொரோனா உருமாற்றங்கள் வீரியம் கொண்டதாக இல்லை. மேலும் நமது உடல் அதை அழிக்கும் சக்தி நோய் ஏற்படுத்தி கொண்டதாக மாறிவிட்டது. தற்போது வெஸ்ட் நைல் என்ற வைரஸ் காய்ச்சல் ஆட்டம் போட்டு வருகிறது. கேரளா மூலமாக நுழைந்திருக்கிறது. குறிப்பாக கோழிக்கோடு, திருச்சூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இந்த நோய் பரவி வருகிறது. இதன் அறிகுறிகளை கண்டவர்கள் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார்கள். தமிழக எல்லையை ஒட்டி இருப்பதால் இங்கேயும் வெஸ்ட் நைல் வைரஸ் பற்றிய பயம் தொட்டியிருக்கிறது. வெஸ்ட் நைல் வைரஸ் என்ற இந்த வைரஸ் 1937ஆம் ஆண்டு முதலாக உகாண்டாவில் உள்ள வெஸ்ட் நைல் என்ற மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. கியூலெக்ஸ் என்ற வகை கொசுவினால் பரவுகின்ற நோய் என்பதனால் இந்த வைரஸ் பறவைகளிடமிருந்து கொசுக்களிடமிருந்தும் பிறகு கொசுக்கள் மூலம் மனிதர்களுக்கும் பரவி வருகிறது. கேரளாவில் வெஸ்ட் நைல் வைரஸ் கொசுக்களால் பரவும் காய்ச்சல் பரவி வருகிறதுனால் கேரள அரசு சமீபத்தில் தனது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தமிழ்நாடு அரசும் அதைத் தொடர்ந்து அருகில் உள்ள கேரள மாநிலம் என்பதனால் நாமும் எச்சரிக்கையாக தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இது தொடர்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாடு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த வைரஸ் புறா, காகம் போன்ற பறவைகளில் பரவலாக காணப்படுகிறது. அந்த பறவைகளிடையே இந்த வைரஸ் பரப்பும் பணியை செய்வது கியூலெக்ஸ் இன கொசுக்களாகும். வைரஸ் தாக்கிய கியூலெக்ஸ் கொசுகள் பறவைகளை கடிக்க இயலாத சூழ்நிலையில் மனிதர்களையும் குதிரைகளையும் கடிக்கிறது. நமக்கும் குதிரை இனத்திற்கும் இந்த வைரஸை இந்த கியூலெக்ஸ் கொசுக்கள் பரப்பி விடுகிறது. இந்த வைரஸ் தொற்று ஏற்பட்ட மனிதர்களை கடித்த கொசு ஆரோக்கியமான மனிதர்களை கடிக்கும்போது வைரஸ் தொற்று ஏற்படுகிறது. தொற்றுக்குள்ளான தாய்மார்களிடமிருந்தும் கருவுற்றிருக்கும் குழந்தைகளுக்கும் பரவுகிறது. தாய்ப்பால் மூலமும் பரவ வாய்ப்பு இருக்கிறது. தொற்றுக்குள்ளானவர்களிடமிருந்து இரத்தம் பெறப்பட்டு பிறருக்கு எட்டப்பட்ட போது அந்த உறுப்பு தானத்தை பெற்றவருக்கும் இந்த நோய் பரவ வாய்ப்பு இருக்கிறது. இதையன்றி வேறு வழிகளில் ஒரு மனிதனிடமிருந்து இது மற்ற மனிதனுக்கு பரவுவதற்கு வாய்ப்பில்லை. ஒருவருக்கு தொற்று ஏற்பட்டால் தொற்று ஏற்பட்டதிலிருந்து 3 நாட்கள் அல்லது 6 நாட்கள் வரை அதற்கான அறிகுறிகள் தென்பட ஆரம்பிக்கும். வெகு சிலருக்கு 14 நாட்கள் வரை கூட அறிகுறிகள் தென்படும். இதை இன்குபேஷன் பீரியட் என்கிறார்கள். தொற்று ஏற்படும் 80% மக்களுக்கு அறிகுறிகளற்ற தொற்றாக இருக்கும். எந்த அறிகுறிகளும் இல்லாமல் நோய் வந்து அதேபோல் குணமாகிவிடும். மீதமுள்ள 20 பேருக்கு மட்டும்தான் அறிகுறிகளை காண்பிக்கும். சாதாரண காய்ச்சல், தலைவலி, உடல் வலி, மூட்டு வலி ஏற்பட்டு ஏனைய வைரஸ் கொசுக்களைப் போலவே சாதாரணமாக குணமாகிவிடும். 1% குறைவான நபர்களுக்கு மட்டும் அதீதமான காய்ச்சல், அதீத தலைவலி, அதிகமான உடல் சோர்வு, பின் கழுத்து பகுதியில் தசைப்பிடிப்பு, இறுக்கம், கைகால் தளர்ச்சி, பக்கவாதம் ஏற்படும், வலிப்பு ஏற்படும். மூளை மற்றும் நரம்பு மண்டலத்தை பாதிப்பினால் ஹோமோ ஏற்படுவதற்கும் மூளைக்காய்ச்சல் ஏற்படுவதற்கும் அபாயம் இருக்கிறது. மேற்கூறிய அபாய அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக மருத்துவமனையில் சென்று சிகிச்சை பெற வேண்டும். முதியோர், நீரிழிவு நோயாளிகள், நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாதோர், புற்றுநோய் மற்றும் பெரிய அரிதான நோய்கள் பாதிப்பில் இருப்பவர்களும் எச்சரிக்கையாக இருப்பது இந்த வெஸ்ட் நைல் வைரஸுக்கு கொண்டாட்டமாகிவிடும். உயிரிழப்பு வரை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.